இந்த 4 குழுக்களுமே இந்த இடம் மேல எப்படி உரிமை கொண்டாடுறாங்கங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஹிந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, முருகப்பெருமான் வேடல் குல பெண்ணான வள்ளிய இங்க தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா பௌத்தர்களோ கிமு முதல் நூற்றாண்டுல துட்டகை மன்னருக்கு கதிர்காம தேவியோ இங்க தான் உதவி செஞ்சாருன்னு நம்புறாங்க. இஸ்லாமியர்கள் அல் கிதிர் அப்படிங்கிற ஒரு புனிதர் இங்க அமிர்தத்தை கண்டுபிடிச்சதா கருதுறாங்க. இதுவே வேடர்கள் கிட்ட கேட்டா அவங்களோட வேட்டை கடவுளான கண்டையாக்கா வசிக்கிற இடமே இதுதான்னு சொல்றாங்க. முற்றிலும் சம்பந்தமே இல்லாத இந்த 4 கதைகளும் எப்படி ஒரே இடத்துல வந்து இணையுதுன்னு பாத்தீங்களா? அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து 3வது பகுதி. இதோட எளிமையான ஆனா புனிதமான கட்டமைப்பு. இவ்ளோ பெரிய புராண கதைகளும் ஆழமான ஆன்மீக பின்னணியும் இருக்கிற ஒரு இடம் பார்க்கறதுக்கு எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ஆனா உண்மையிலே இதோட கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப எளிமையானது. பிரதான ஆலயமான மகாதேவாலயத்துல எந்த சிலையும் கிடையாது. ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் மட்டும்தான் இருக்கு. அப்படியே விஷ்ணு தேவாலயத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு புத்தர் சிலை இருக்கு. பக்கத்திலேயே அனுராதபுரம் மரத்திலிருந்து வந்த ஒரு புனிதமான போதி மரம். அதுக்கும் பக்கத்திலேயே இஸ்லாமிய புனிதர்களோட கல்லறைகளை கொண்ட ஒரு பள்ளிவாசல். எந்த ஒரு பெரிய ஆடம்பரமோ அலங்காரமோ இல்லாம ரொம்ப சாதாரணமா சதுர வடிவத்தில் இருக்கிற கட்டிடங்கள் இப்படி ஒன்னோடு ஒன்னா அமைஞ்சிருக்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியம் தாங்க. இதுக்கு ஒரு வரலாற்று சான்று வேணும்னா ஜான் டேவி அப்படிங்கிறவரு 1800